ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செல். சிஏ ஃபவுண்டேஷன் லா எக்ஸாமில் சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மார்க்ஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் சில விஷயம்லாம் பண்ணாமல் விடுறதுனால அதனாலேயும் மார்க்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். அது என்ன விஷயங்கள் அப்படின்னு நான் வந்து ஒரு 5 மெயின் விஷயம் வந்து நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த விஷயத்தான் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த விஷயத்துலையும் எந்த காரணத்தாலையும் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்லெஸ் வீடியோவாக இருக்க போகிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணி தான் வந்து என்னோட லா எக்ஸாமில் நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் வந்து எழுதுறது. அண்ட் இது வந்து இந்த கேஸ் பேஸ்டு சினாரி கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த நிறைய பேர் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் வந்து எழுதுவாங்க. ப்ரொவிஷன், ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், அனாலிசிஸ், கன்க்ளூஷன் ஒரு 4 இருக்கும்ல. நான் வந்து இந்த 4 ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்மேட்டை அப்படியே தூக்கி போட்டேன். அதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். நீங்கள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எழுதுறதுனால 0.5 மார்க், அதாவது ஒரு சின்ன மார்க் கூட ஒதுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மார்க் டிக் வேணா அடிப்பாங்க, நீங்கள் எழுதுனாலும் டிக் அடிப்பாங்க. பட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்க்காக எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸும் அனாலிசிஸும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அனாலிசிஸில் கொஷினில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதக்கூடாது. அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம எழுதுகிற ப்ரொவிஷனும் கொஷினில் என்ன இருக்கும் அப்படின்னு ரெண்டுத்துக்கு கலந்து, ஓகே இதனால் நான் இதை டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதுறது தான் வந்து அனாலிசிஸ். தவிர ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எடுத்து வந்து அனாலிசிஸ்லாம் எழுதக்கூடாது. அண்ட் இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எழுதுனால ரொம்ப நம்மளுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அண்ட் நம்ம தெரிஞ்ச கொஷின்ஸ் கூட அட்டென்ட் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அந்த 3 மணி நேரத்தில் டைம் எவ்வளோ ப்ரிஷியஸான திங் அப்படின்றது நீங்கள் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது புரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனால் வந்து கடைசியில் எனக்கு எல்லாம் சரியாக பார்க்கறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொன்னீங்களே, அந்த தப்பு நீங்கள் இங்கே லா எக்ஸாமில் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் வந்து எழுதாதீங்க. முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன் இந்த 3 டெஃபினட்டாக எழுதணும். ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் மட்டும் எழுதாதீங்க. அதுக்கு 0.5 மார்க் கூட கிடையாது. அண்ட் ஹோப் நீங்கள் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 100 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எழுதாதீங்க. செகண்ட் விஷயத்துக்கு வா. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டிங் ராங் செக்ஷன் நம்பர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் 27 ஒன்று இருக்குது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் செக்ஷன் 27 அப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அந்த செக்ஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியும்னா மட்டும் தான் நீங்கள் வந்து செக்ஷன் நம்பர் கோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த செக்ஷன் நம்பரே தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மார்க் வந்து போடுவாங்க. பட் நீங்கள் செக்ஷன் நம்பர் தவறாக எழுதிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து 0 போட்டுருவாங்க. ஒரு மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து உங்களுக்கு செக்ஷன் நம்பர் தெரில, எனக்கு அந்த ப்ரொவிஷன் நல்லா தெரியும், டெஃபினேஷன்லாம் தெரியும், பட் எனக்கு செக்ஷன் நம்பர் தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ் பர் ரெலவென்ட் செக்ஷன் நம்பர் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ப்ரொவிஷன் எழுதிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 மார்க் குறைப்பாங்க. செக்ஷன் நம்பர் இதெல்லாம் குறைக்க மாட்டாங்க, பட் மேக்ஸிமம் குறைச்சா கூட 1 தான் குறைப்பாங்க. பட் நீங்கள் ராங் செக்ஷன் நம்பர் எழுதிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். ஸோ உங்களுக்கு செக்ஷன் நம்பர் ரொம்ப நல்லா தெரியும் நான் மட்டும் எழுதுங்க. தேவையில்லாமல் நான் வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியாத செக்ஷன் நம்பர்லாம் தெரிஞ்ச மாதிரி எழுதி தப்பான செக்ஷன் நம்பர் கோட் பண்ணி எழுதுகிற மார்க்கே வந்து அண்ட் நீங்கள் ராங் செக்ஷன் நம்பர் கோட் பண்ணதுனால அந்த கொஸ்டின் தப்பாக போயிடும். அண்ட் டைமும் வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த கொஸ்டினுக்கே நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டைமும் இருக்காது. ஸோ ராங் செக்ஷன் நம்பர் கோட் பண்ணுறதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அண்ட் 3வது விஷயம், இதை சொன்ன 2 விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3வது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு 2 வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த 3வது விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னதுன்னா, நீங்கள் கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறவங்க வந்து யாருன்னா, நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து யாரும் வந்து கரெக்ஷன் பண்ண போதில்லை. எல்லாமே வந்து அந்த டேப்ல தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு வேளை தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து இது மாதிரி ஃபுல்லாக தகவல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் எதனா பாதிக்கப்பட போதா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கீவேர்டு வந்து அது என்ன கீவேர்டு நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்போ நான் வந்து பிஎஃப்ஐயில் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 51% ஆஃப் நாட் லெஸ் தென் பெய்ட் அப் ஷேக்கபிள் ஏதோ இருக்கல, அந்த 51% அப்படின்றது நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இதே வந்து 51% சாதாரணமாக எழுதிட்டிங்கன்னா அது சில நேரத்தில் அவங்க கண்ணில் படாமல் கூட போகலாம். பட் நீங்கள் ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணீங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க கண்ணிலேருந்து போகிறதுக்கு வந்து சுத்தமாக சான்ஸே கிடையாது. ஏன்னா கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணாத மார்க்ஸ் வந்து எங்கேயோ போவாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய கீவேர்ட்ஸ் வந்து என்னோடய எல்லா கொஸ்டின்லையும் லாவில் எல்லா ஆன்சருக்கும் வந்து நான் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிப்பேன். அதனால கூட எனக்கு வந்து மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லலாம், கடைசி நேரத்தில் வந்து கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அப்போனா ஒரு 2 மினிமம் ஒரு எக்ஸ்ட்ரா, ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட ஆகட்டும். அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் வந்து வீணாக போகிறது கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுதும் போதே பக்கத்தில் இல்லை பென்சில் எழுதி வச்சுட்டு அண்டர்லைன் கீவேர்டு நினைக்கிறீங்கன்னா அப்போ அண்டர்லைன் பண்ணுங்க. பிகாஸ் கடைசி ஒரு வேளை டைம் இல்லாமல் போகலாம்.
நீங்கள் வந்து எது கீவேர்டுன்னு தெரியாமல் கூட போகலாம். ஸோ நீங்கள் எழுதும் போதே வந்து இதில் நீங்கள் கீவேர்டு நினச்சி அப்பப்பே வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. இது வந்து டெஃபினட்டாக உங்கள் மார்க்கை எங்கேயோ பூஸ்ட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறத நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து கோட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் கோட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஷினே ரொம்ப தப்பு, வந்து ஏதோ சும்மா இருக்குன்னா அந்த நேரத்துலலாம் போய் அண்டர்லைன் பண்ணிக்காதீங்க. அது வந்து வேஸ்ட்டு. பிகாஸ் எனக்கு தெரியாதுன்னு நீங்களே தெரிஞ்சு காட்டுற மாதிரி, இங்கே பாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் சும்மா எழுதி வச்சிருப்பேன்னு காட்டுற மாதிரி. ஸோ தெரியாத கொஸ்டின் தான் அண்டர்லைன் பண்ணாதீங்க. முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஸோ 4வது விஷயத்துக்குள்ள போவோம். அண்ட் 4வது விஷயம், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக பூஸ்ட் ஆகுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, யாருமே வந்து பிஸ்னஸ்ல பேப்பர் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 100 முடிஞ்ச வரைக்கும் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்க, 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. எப்படி யாரும் எப்படின்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எக்ஸாம், லா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து இப்படியே உட்காந்து ஒன்று ஒன்றா எழுதுவாங்க. நான் எனக்கே தான் சொல்லுவேன், நானே என் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் அப்படி தான் எழுதினேன். அப்படி எழுதி 36 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஏன்னா நீ வேறு எதுவுமே தெரியாது, அதனால தான் 36 ஸ்கோர் பண்ணேன். பட் இந்த செகண்ட் அட்டெம்ப்டில் நான் எழுதும் போது ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு தெரியுங்க. ஃபஸ்ட்லேருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் இப்படி ரொம்ப பார்த்து எழுதுனால டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒழுங்காக வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த கரெக்ட் பேஸில் போனேன். நான் வந்து எங்கேயும் திக்கலை, ரொம்ப ஸ்லோவாக எழுதலை, ஃபாஸ்ட்டாகவும் எழுதலை, கரெக்டாக ஆவரேஜாக மீடியமாக. இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸாம்லாம் எழுதும்போது வந்து அப்படியே ஸ்லோவாக இதில் அது மாதிரி எழுதவே இல்லை. ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து அடிச்சு தூக்குற மாதிரி எழுதிட்டேன். ஸோ யாருன்னா வந்து நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நம்ம ஒழுங்காக ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சூப்பராக இருக்கணும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி. பட் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஒழுங்காக அப்படியே பிசுறு இல்லாமல் எழுதி வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் தான், பட் ரொம்ப கான்ஷியஸாக ஹேண்ட் ரைட்டிங் கான்ஷியஸாக வந்து ஐயோ எனக்கு எழுதினா நினைக்காதீங்க, நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 100 மார்க் அட்டன் பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின், தெரியாத கொஷின், ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன கொஷின்லாம் தெரியுதோ எல்லாமே வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க. செகண்டில் அடுத்து கடைசி பார்ட்டில் வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் ஏதோ எழுதி வைங்க. அண்டு இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷினில் கேட்பாங்களே, இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டா, நான் வாய்டபுளா, எந்த மாதிரி கொஷின், இன்வாலிட் கான்ட்ராக்ட் அது மாதிரிலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து நீங்கள் ரீசன் எதுவும் கிடையாது, வாய்டு வேலிடு எதனா ஒரு எழுதுங்க. ஏன்னா அப்படி எதனா கூட ஒரு 1/2 மார்க் போட சான்ஸ் இருக்குது. ஸோ அதே அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸும். பிகாஸ் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்தாலே ஒரு மார்க் தருவாங்க. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒழுங்காக ஒருவேளை உங்கள் லக்கில் இல்லை நீங்கள் தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீங்கள் வேலிடு வாய்டு எது எழுதுறீங்களோ அதுக்கும் மார்க் உண்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 100 மார்க் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனும் சரி, உங்கள் மார்க்ஸ்க்கும் சரி பெரிய பூஸ்ட் ஏற்படுத்தும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் 100 மார்க் அட்டன் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து, நிறைய பேர் எல்லாமே எழுதுறீங்க, பட் யாரும் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் சரி எல்லாமே தெரிஞ்சிச்சு சில நேரத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷரு, அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த விஷயத்த மட்டும் தப்பு ஆகாமல் பார்த்துக்கோங்க. ராங் கொஷின் நம்பர் கோட் பண்ணுறது, நான் செக்ஷன் நம்பர் சொல்லியிருப்பேன், இது வந்து ரொம்ப ஒரு செக்ஷன் நம்பரோட ரொம்ப முக்கியமான கொஷின் நம்பர். 3A கொஷின் வந்து 3Bன்னு போடுறது, 4A கொஷின் வந்து 5Aன்னு போடுறது, அது மாதிரிலாம் எழுதாதீங்க. ஏன்னா டெஃபினட்டாக கரெக்ஷனே பண்ண மாட்டேங்க. நம்ம ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. ஸ்கூல் எக்ஸாமில் கூட எங்கள் மார்க் போடுறோம், ஸ்கூல் எக்ஸாமில் அது திருத்தி வந்துட்டாங்க. ஸோ ராங்காக கொஷின் நம்பர்லாம் தப்பாக எழுதியிருந்தால் அதுக்கே மார்க் போகிறதில்ல. ஸோ நம்ம அங்கேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அங்கேயே போகிறதில்ல. ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் ராங்காக கொஸ்டின் நம்பர் எழுதிட்டா வந்து நம்ம கரெக்டாக மார்க் போடுறோம்னா நினச்சே பார்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் கான்ஷியஸாக இருக்கீங்களே, அது வந்து தேவையில்லாத வேஸ்ட் அது. பட் இந்த கொஷின் நம்பர் எழுதும்போது கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஷின் நம்பரில் கான்ஷியஸாக எழுதுங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை கூட யோசிங்க, கரெக்டாக கொஷின் பேப்பர் பார்த்து கரெக்டாக கொஷின் நம்பர் எழுதுமான்னு. பிகாஸ் ஒரு வேலை தப்பாச்சுன்னா ஃபுல் மார்க் தப்பாக போயிடும். அந்த ஒரு வார்த்தை 3A 3B தப்பாக போட்டோன்னா முடிஞ்சிச்சு, ஃபுல் மார்க் முட்டை மார்க் தான் வரும், கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த 5 விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமில் லா எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.